வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழப்பாட்றாவுச்சியில் இருக்கோம். கீழப்பாட்றாவுச்சியில் திருமலை முருகன் நர்சரி கார்டன் அந்த சைட்ல இருக்கோம். நம்ம அந்த கார்டன்ல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வகைகள், பழச்செடிகள், மரக்கன்றுகள் எல்லாமே இவங்ககிட்ட கிடைக்கும். இது வந்து லொக்கேஷன் கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா தென்காசியில இருந்து சுந்தரபாண்டியபுரம் போகக்கூடிய ரோட்ல, அதாச்சும் தென்காசியில இருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கீழப்பாட்றாவுச்சி தாண்டுதையில லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலே நம்ம ஐயா கார்டன் இருக்கும், திருமலை நர்சரி கார்டன். இவங்ககிட்ட எல்லா செடி வகைகள், பல பல கன்றுகள் எல்லாமே இங்க கிடைக்கும். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஐயா தான் கார்டன் வச்சிருக்காங்க. ஐயாவை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, நார்த்தங்காய் எல்லாம் வீட்டுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற கன்றுகள் எல்லாமே இருக்குது. மாங்கன்று. ஐயா மாங்கன்றுல என்னெல்லாம் இருக்கு? ஹைபிரிட் எல்லாமே இருக்கா? சரி. சப்போட்டா கண்ணு, சப்போட்டா, கொய்யா, சரி, மாதுளை. இப்போ நம்ம கொய்யா அதுலயும் ஹைபிரிட் எல்லாமே இருக்கா? பாத்தீங்கன்னா மரங்கள், அதாச்சும் வேப்ப மரம், நீங்க ஏதாச்சும் ஒரு மரக்கன்றுகள் நடந்தீங்க அப்படின்னா, ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு மரக்கன்றுகள் நடந்தீங்கன்னா வேப்பங்கன்றுகள் எல்லாமே ஐயா கிட்ட இருக்கு. அது வாங்கி சாலைகள்ல நட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மணி பிளான்ட்டுங்க இருக்கு பாருங்க. மணி பிளான்ட் வீட்டுக்கு அழகு சாதனத்துக்கு வைக்கக்கூடிய மணி பிளான்ட், கொடியாவும் படரும், உங்களுக்கு நிழல் காய்க்கிறோம். வீட்டு மாடலுக்கும் அந்த மணி பிளான்ட் வச்சுக்கலாம். வேற வெத்தலை கொடி இருக்குது, வெத்தலை கொடிகள் இருக்குது. வாங்க அப்படி பூச்செடிகள், ரோஸ் செடிகள் எல்லாம் பார்ப்போம் வாங்க. இது என்ன செடியா? இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லினா இது எவ்வளவு நாள் வளரும்? இப்போ வச்சோம்னா அந்த கண்ணை வச்சோம்னா எத்தனை நாள்ல வளரும்? மண்ணு தன்மையை பொறுத்து வளர்ந்துரும். ஓ சரி சரி சரி. ஓ வீட்டுக்கு ஒரு மாடலாவும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரோஸ் கண்ணு, ஃபுல்லாவே ரோஸ் கண்ணு இருக்கு. ரோஸ்ல வந்து இது பவளமல்லியா? இது இந்த சைடு இருக்குது. இது பாத்தீங்கன்னா பவளமல்லியா? ஓ இது சாதாமல்லி. சரி சரி சரி. இது வந்து ஒரே கலர்ல உள்ள ரோஸ்களா எல்லாமே? முள்ளில்லாத ரோஸ். ஓ சரி. கலர் எல்லாமே இந்த ரோஸ் கலர் தானா? சரி சரி. இப்ப நீங்க தனி காம்பு ஆரஞ்சு கலரும் பூ வெள்ளையா வரும். சிவனுக்கு போடுற பூ எது? இந்த மல்லி, பவளமல்லி. ஓ பவளமல்லி வந்து இது வந்து சிவனுக்கு பிடிச்சது, போடலாம். நல்ல மணக்கும், மரமா வரும். சரி சரி. காம்பு ஆரஞ்சு கலரா இருக்கும், பூ வெள்ளையா வரும். சரி சரி. இது வந்து செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. ஓ ஐயாட்ட பாத்தீங்கன்னா கார்டன்ல அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி எல்லாமே இருக்கு பாருங்க. கலர் ரோஸ் இருக்கா? ஆந்திரா பன்னீர், அதெல்லாம் தொட்டியல்ல இருக்கு. இது என்ன செடியா? கலர் பிச்சி. ஓ சரி சரி. இது பாத்தீங்கன்னா கலர் பிச்சியா? இது மனம் வருமா? பூ மனம்? இதுமே கொடியா வளர்றதா மரமா வளர்றதா? கொடி. சரி சரி. இது வந்து ஸ்டார் மல்லி, இது சாதா மல்லி. இது ஸ்டார் மல்லியா? இது வந்து சாதா மல்லி. ஓ சரி. ஓ இது. ஆமா. இது பூ கலரே இந்த கலர் தான். இப்போ இந்த பூ பாத்தீங்கன்னா என்ன? செவன் ரோஸா? செவன் டைஸ். கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலராகவும் இருக்கு, கொஞ்சம் சந்தன கலராகவும் இருக்கு இந்த பூல. இது வந்து இது என்னது மல்லியா? சாதா மல்லி. இது வந்து சாதா மல்லியா? வாங்க பார்ப்போம். அப்படி பையா கிட்ட வந்து நீங்க வந்து மொத்தமா வாங்கலாம், தனித்தனியாவும் நீங்க வாங்கலாம். இது நேரா பாத்தீங்கன்னா தென்காசியில இருந்து சுந்தரபாண்டியம் வழி ஊர் வரக்கூடிய பாதையில கீழப்பாட்ற தாண்டி வரும்போதே லெஃப்ட் சைட்ல இந்த கார்டன் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், மெயின் ரோட்லயே தான் இருக்கு. இது என்னதுயா? ஓ செண்பகப்பூ. சரி சரி. வாங்க போய் பார்ப்போம். எது?
இதா மினி ஆரஞ்சு. மினி ஆரஞ்சுனா சைஸே சின்னதாக தான் வருமா? ஓ சரி சரி, இதை கொஞ்சம் காமிங்க. இது வந்து மினி ஆரஞ்சா, சின்ன இதுலயே காய்ச்சிருமா? இது வந்து ஓ சரி சரி. இது எத்தனை நாள்ல காய்ப்பு, எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசத்துல உங்களுக்கு காய்ப்பு தான். இது வந்து 6 மாசத்துலயே உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துருமா வீட்டுல வச்சு? அந்த மண் தரத்தை, ஒவ்வொரு வீட்டுல மண் தரத்தை பொறுத்து இருக்கு. தொட்டில காய்க்கும். ஓ சைஸ் எவ்வளவு வரும்? மரம் மாதிரி வருமா, சின்ன சைஸ்? நல்லா அடர்த்தியா வரும். வளர காய் நிறைய பிடிக்கும். நிறைய பிடிக்கும். ஆனா சைஸ் சின்ன சைஸா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அது பன்னீர் கொய்யா சொல்லுங்க. வாட்டர் ஆப்பிள் இது. சரி சரி. ஒட்டு செவ்வாழை. செவ்வாழை இருக்கு. ஐயாட்ட செவ்வாழை கண்ணு இருக்கு. செவ்வாழை கண்ணு வேணும்னாலும் சுந்தரபாண்டியபுரம், மேலப்பாவூர், சுரண்டக்காரங்க யாருக்கும் செவ்வாழை கண்ணு வேணும்னாலும் இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். செவ்வாழை கண்ணு வீடுகளுக்கு வளர்ப்புக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம். இருக்கு. செவ்வாழை கண்ணு ரேட் என்னையா? 100 ரூபா. ஒரு இது 100 ரூபா. சரி சரி. பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செவ்வாழை கண்ணா வச்சிருக்காங்க. உங்களுக்கு வீடுகளுக்கு தேவைன்னா நீங்க வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்லுங்க, லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசியில இருந்து சுந்தரபாண்டியபுரம் வரக்கூடிய பாதையில கீழப்பாற்றாக்குறிச்சிக்கு அடுத்து தாண்டி வரும்போது லெப்ட் சைட்ல உங்களுக்கு இந்த கார்டன் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், மெயின் ரோட்லயே இருக்கு. வேற என்ன இருக்கு அங்க? ஊட்டி ரோஸ் அங்க இருக்கா? காஷ்மீர் ரோஸ். சரி. செடி. ஓ இது பால்சம், வாடாமல்லி. ஆமா ஆமா, வாடாமல்லி. ஓ சரி. வீடுகளுக்கு மாடலுக்கு வளர்க்கக்கூடிய செடிகள்லாம் என்னெல்லாம் இருக்கு? விசிறிப்பனை, பாம்ஸ். சரி. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் மாடலுக்கு முன்ன வைக்கக்கூடியது. நிழல்ல வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் தண்ணி எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணணும்? இல்லாம எல்லாருக்கும் விடுற மாதிரியே விட்டா போதும். சரி சரி. எது விசிறி பண்ணீங்க? ஆந்திரா பன்னீர். விசிறி பண்ணுங்கிறது எது? இதா இருக்கலாம். ஓ சரி. இது சைஸ் எப்படி வரும்? இது நல்லா ஹைட் வருமா? ஆமா, அந்த பனைமர இது மாதிரியே வரும். தென்மரம் மாதிரி பனைமரம் இருக்கும். சரி சரி. தொட்டில வச்சு வீட்டுல வச்சு வளர்க்குறது. தொட்டில வச்சு வீட்டுக்கு வச்சு வளர்க்குறது. இது ஒரு மாடலுக்குள்ள இதுதான். ஓ காஷ்மீர் ரோஸ். காமிங்க. காஷ்மீர் ரோஸ். ஓ நல்லா சைஸ் நல்லா பெருசா இருக்கு. ஏன்னா ஊட்டி ரோஸ். இது வந்து காஷ்மீர் ரோஸும். அதுவும் இங்க ஐயாட்ட இருக்கு, கார்டன்ல இருக்கு. இது ஓ இதுவும் மாடலுக்குள்ளது தானே? வீட்டு வாசல்ல அந்த சரி. அலமண்டா. ரங்கோன் மல்லி. அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? அங்க அதுல இருக்கா? அடி பெருசா வளர்ந்து பூத்துருக்கா? தரையில வச்சிருக்கேன். சரி சரி. மாதுளை. ஒட்டு மாதுளை. ஒட்டு மாதுளையும் இங்க ஐயாட்ட இருக்கு. இது வந்து காட்டு நெல்லிக்காய் தானே? காட்டு நெல்லிக்காது. பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா செடிகளுமே இங்க இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்துல உள்ளவங்க நேரடியா வந்து இங்க நீங்க வாங்கிக்கலாம். ஓரளவு எல்லாமே நீங்க வாங்கக்கூடிய, வீட்டுக்கு வைக்கக்கூடிய எல்லா செடி கன்றுகள் எல்லாமே இங்க இருக்கு. சரி சரி சரி. கலர் இந்த மாதிரி வந்துரும். ஓ கலர் வந்து இப்படி வரும். இதுவே நல்ல மரம் மாதிரி பெருசா வளருமா? கொடியா வந்துரும். கட் பண்ணி போடணும். சரி சரி. இப்போ செவ்வாழைனா வச்சா எவ்வளவு நாள் ஆகும் வளர்ந்து? அது ஒரு வருஷம் ஆகணும். செட்டிக்காரனால 8 மாசத்துல பழகலாம். ஓ அதுவும் அந்த இடத்த பொறுத்துதான். சரி. 15 நாளைக்கு வரைக்கும் நல்லா கொட்டி விட்டு உரம் வச்சு. சரி சரி. வேற அந்த சைடுக்கெல்லாம் மருதாணி இதெல்லாம் இருக்குண்ணா? பாத்தீங்கன்னா நம்ம ஐயா கிட்ட வந்து இந்த கார்டன்ல வந்து எல்லா செடி வகைகள், பூச்செடி வகைகள், மரக்கன்றுகள் எல்லாமே இங்க கிடைக்கி. நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த சுற்று வட்டாரத்துல, அதாச்சும் சுந்தரபாண்டியபுரம், சொரண்டை, மேலப்பாவூர் இந்த ஏரியாவில் உள்ளவங்க நேரடியாக வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம். ஐயா லொகேஷன் எங்க இருக்கு நீங்களும் ஒரு ஆட்டி சொல்லிருங்க. இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. தென்காசி சுந்தரபாண்டியபுரம் மெயின் ரோடு, கீழப்பாடாட்சி கலெக்டர்
மெயின் ரோட்லயே இருக்கு. எல்லா கன்றுகளும் கிடைக்கும்.